கோவில்களில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் தலைமுடியை வாங்கி விக் தயாரிக்க வெளிநாடுகளுக்கு கடத்தி சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்ட வழக்கில் சென்னையில் 4 இடங்களில் ஹவுகாத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். இந்த சோதனை குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தான் இந்த சோதனையில சிக்கியிருக்கிறார். இவர் நடத்தி வரக்கூடிய கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதே போன்று சூளைமேடு மேத்தா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நெற்குன்றம் பகுதியில் கோயம்பேடு அருகே நெற்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனம், இவருடைய வீடு என 4 இடங்கள்ல இந்த சோதனை நடக்கிறது. இவர் இந்த தலைமுடிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஒரு தொழிலை நீண்ட காலமாக செய்து வருகிறார். இதில் என்ன சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கக்கூடும், தலைமுடியை ஏற்றுமதி செய்வதனால என்ன நடந்திருக்கக்கூடும் என்று அதிகார தரப்புல கேட்கும் பொழுது 2022 இது தொடர்பாக ஹவுகாத்தி மண்டல அமலாக்கத்துறையினர் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில், தென்னிந்திய மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள்ல முடியை காணிக்கை செலுத்துவது ஒரு வழக்கமாக, ஒரு சடங்காக மக்கள் பின்பற்றுகிறார்கள். எனவே இங்கிருந்து இது போன்ற பெரிய வழிபாட்டு தலங்களில் இருந்தோ, அது போன்ற சிறு சிறு கடைகளில் இருந்தோ இது போன்ற அந்த தலைமுடிகளை மொத்தமாக வாங்கி அவற்றை ஏற்றுமதி செய்வது என்பது தொடர்ந்து இருக்கிறது. இதற்காக நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. இதுல பல நிறுவனங்கள் போலியாக பதிவு செய்து இந்த முடிகளை அவர்கள் வாங்குவதாக, விலை கொடுத்து வாங்குவதாகவும், ஆனால் அவற்றை சட்டவிரோதமாக கண்டெய்னர் மூலமாக இந்தியாவினுடைய எல்லை பகுதியிலான எல்லை வழியாக அதை ஹவுகாத்தி அங்கிருந்து மியான்மர், நேபாள் உள்ளிட்ட நாடுகள் மூலமாக சீனாவுக்கு இவற்றை சட்டவிரோதமாக கடத்துகிறார்கள் என்றும், அங்கிருந்து அவை அந்த சீனாவுக்கு கொண்டு சென்று அங்கு விக் தயாரிக்கப்பட்டு இதை பல நாடுகளுக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். இதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் புரள்கிறது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடக்கிறது என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இது போன்ற ஒரு நெட்வொர்க்கை ஏற்கனவே பிடித்திருந்ததாகவும், தற்பொழுது அந்த வழக்கினுடைய விசாரணை கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் சென்னையை சேர்ந்த இந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வெங்கடேசன் என்பவர்களுடைய அவருடைய நிறுவனம் மற்றும் வீடுகளில் அந்த சோதனை நடப்பதாகவும், தற்பொழுது இவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அது தொடர்பான ஆவணங்களை எடுத்து தொடர்ந்து விசாரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் யார் என்பது குறித்தும் அடுத்தடுத்து விசாரிக்கப்படும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.